ஹலோ ஆஸ்பிரன்ஸ், எஸ்எஸ்சி சிஜிஎல் உடைய கேலண்டர் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த வருஷத்தோட ப்ரிப்பரேஷனை எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா டே கேலண்டர் வந்துருச்சுடா, இதுக்கு மேலே வெயிட் பண்ணாரா பரமா படிடா அப்படின்ற அந்த நிலைமைக்கு தான் நீங்கள் எல்லாரும் இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாமுமே ரொம்ப க்ளோஸ் டு க்ளோஸ் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சொன்ன தேதியிலேருந்து கொஞ்சம் தள்ளி போகலாமே தவிர ரொம்பலாம் தள்ளி போகாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இன்னைக்கு நம்ம 3 எக்ஸாமை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் மற்றும் எம்டிஎஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எஸ்எஸ்சியோட டாப் 3 எக்ஸாம்ஸே இதுதான். ஏன்னா இந்த எக்ஸாம்ஸ் எல்லாராலையுமே எழுத முடியும். ஜஸ்ட் 10வது முடிச்சிருந்தா எம்டிஎஸ் எழுத முடியும், 12வது முடிச்சிருந்தா சிஹெச்எஸ் எழுத முடியும், டிகிரி முடிச்சிருந்தா சிஜிஎல் எழுத முடியும். இது எந்த டிகிரியா வேணாலும் இருக்கலாம், சரிங்களா? ஸோ அதனால இந்த காமனான எக்ஸாம்ஸை பற்றி நீங்கள் நம்ம பேசிடலாம். அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய ரொம்ப ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்ஸை பற்றி நாங்கள் சொல்ல இருக்கோம். ஸோ இந்த சிஜிஎலோட கேலண்டர் வந்ததுக்கப்புறம், எஸ்எஸ்சியோட கேலண்டர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து நம்மளோட சேனலில் அதிகமாக வரும். ஸோ அதனால் இன்ன வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கணும், சரியா? ஸோ எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ மே மாதம் எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறான்னா கண்டிப்பாக மேவோட எண்டுலையாவது எக்ஸாமை ஸ்டார்ட் பண்ணிடுவான். ஸோ அதனால் அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸ்க்கு படிக்க ஆரம்பிக்கணும். இந்த எஸ்எஸ்சி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரமான அட்வான்டேஜ் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்கன்னு வச்சுப்போமே, இப்போ குரூப் 1க்கு வந்து ஜிஎஸ் ரொம்ப அதிகம், மேக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி, மற்றும் இங்கிலீஷு தமிழ் அப்படின்ற கான்செப்டே கிடையாது. இப்போ குரூப் 2க்கு படிக்கிறீங்கன்னா இங்கிலீஷ் படிக்கிறவங்க இங்கிலீஷ் படிப்பாங்க, தமிழ் படிக்கிறவங்க தமிழ் படிப்பாங்க, கரெக்டா? அதே மாதிரி குரூப் 4க்கு தமிழ் மட்டும்தான் இருக்கு. இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கும், கரெக்டா? ஆனா சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் இதுக்கு சிலபஸ் ஒண்ணுதான். எக்ஸாமோட பேட்டர்ன் மாறப்போதே தவிர சிலபஸ் சப்ஜெக்ட் 4மே ஒரே சப்ஜெக்ட் தான். அதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம், சரிங்களா? ஸோ எஸ், இந்த 3 எக்ஸாம்ஸை பத்தி இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா என்னால எவ்வளவு ஈஸியா சொல்ல முடியுமோ சொல்லி கொடுக்குறேன். 3மே எஸ்எஸ்சியால நடத்தக்கூடியதான். சிஜிஎல்னா கம்பைன்டு கிராஜுவேட் லெவல்னு கூப்பிடுவோம், சிஹெச்எஸ்எல் அப்படின்றப்ப கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் அப்படின்னு கூப்பிடுவோம், எம்டிஎஸ்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்னு சொல்லுவோம். ஸோ லெவல் அப்படின்றப்ப இதுதான் என்ட்ரி லெவல். எம்டிஎஸ் அப்படின்றது ஒரு என்ட்ரி லெவல் எக்ஸாம். அதுக்கு மேல சிஹெச்எஸ்எல் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் எஸ்எஸ்சி நடத்தக்கூடிய எக்ஸாம் அப்படின்னா சிஜிஎல் அப்படின்றது தான். 3மே வருஷத்துக்கு ஒரு தடவை தாண்டா வரும். ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். அப்ப ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா கரெக்டா பயன்படுத்திக்கணும், சரியா? ஆர்டருமே இப்படிதான் வரப்போகுது. கேலண்டர் படி பாத்தீங்கன்னா இதுக்கு மார்ச் மாசம் நோட்டிபிகேஷன் சொல்லியிருக்காங்க. சிஜிஎலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்ச் மாசம் நோட்டிபிகேஷன் சொல்லியிருக்காங்க, சரியா? ஒரே நிமிஷம். மார்ச் மாசம் நோட்டிபிகேஷன் சொல்லியிருக்காங்க. சிஹெச்எஸ்எலுக்கு ஏப்ரல் மாசமும், எம்டிஎஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜூன் மாசமும் வந்து நோட்டிபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ நோட்டிபிகேஷன் தேதியிலேருந்து 90 நாளைக்குள்ளையாவது எக்ஸாம் நடத்திடுவாங்க. ஸோ அந்த பீரியடை ஞாபகம் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வருஷம் முடியறதுக்குள்ள உங்களுக்கு இந்த 3 எக்ஸாமுமே முடிஞ்சிருக்கும், சரியா? கண்டிப்பா இது வந்து மேல எக்ஸாம் நடக்குதுன்னு வச்சுப்போமே, டிசம்பருக்குள்ள இந்த 3 எக்ஸாமும் முடிகிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ கரெக்டான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி இருந்ததுன்னா இது 3ல ஏதாவது 1லையாவது நம்ம கிளியர் பண்ணிடலாம். சிஜிஎல்கே எய்ம் பண்ணுவோம். ஸோ தடுக்கி விழுதா சிஹெச்எஸ்எல், தடுக்கி விழுதா எம்டிஎஸ், ஏதாவது ஒரு எக்ஸாம்லயே கிளியர் பண்ணி இந்த வருஷத்துக்குள்ள ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸரா நம்ம மாறிடணும், சரியா? ஸோ இதுல உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நான் சொன்னதா ரொம்ப சிம்பிள் தான். டிகிரி முடிச்சா சிஜிஎல் எழுதலாம், 12th முடிச்சா 12th அப்படின்றப்ப 10+2 தான் சொல்லுவாங்க. ஸோ டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் உங்களுக்கு சிஹெச்எஸ்எல் எலிஜிபிள் தான். 10th முடிச்சிருந்தாலே போதும், நீங்க எம்டிஎஸ் எழுதலாம். அப்போ ஒரு டிகிரி முடிச்ச பையனால சிஜிஎல் எழுத முடியும், சிஹெச்எஸ்எல் எழுத முடியும், எம்டிஎஸ் எழுத முடியும், சரியா? இதுக்கு வயது வரம்பு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே மினிமம் ஏஜ் கிரைட்டீரியா 18 வயசு அப்படின்றது தான். சிஜிஎல்ல 32 வயசு வரைக்கும் யூஆர் கேட்டகரியில இருக்கிறவங்க எழுதலாம். சிஹெச்எஸ்எல்ல 27 வயசு வரைக்கும் யூஆர் கேட்டகரியில இருக்கிறவங்க எழுதலாம். எம்டிஎஸ்ல 25/27 அப்படின்ற, ஆக்சுவலா எம்டிஎஸ்க்கு நம்ம 27 வச்சுக்கலாம். யூஆர் கேட்டகரியில இருக்கிறவங்க எழுதலாம். ஸோ யூஆர்னா அன்ரிசர்வ்டுன்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? யார் யாரெல்லாம் நம்மளோட தமிழ்நாடு சான்றிதழ் படி எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசியில வரலையோ அவங்க எல்லாருமே யூஆர் கேட்டகரின்னு கன்சிடர் பண்ணப்படுவாங்க. இது எல்லாமலையுமே ஓபிசியில கிரீமி லேயர்னு ஒரு நான் கிரீமி லேயர்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். அதை பத்தின தகவல் தெரியணும் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல்ல அதை பத்தி நிறைய வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதையும் நீங்க பார்த்துக்கலாம், சரியா? இப்போ நீங்க ஓபிசியில வரீங்க அப்படின்னா உங்களுக்கு +3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. அதாவது இங்க 32 வயசுனா நீங்க 35 வயசு வரைக்கும் சிஜிஎல் எக்ஸாம் எழுதலாம். இதுல என்னன்னா 30 தான் மேக்சிமம் போஸ்டிங்க்குமே இதுவா இருக்கும். என்னவா இருக்கும்னா ஏஜ் லிமிட்டா இருக்கும். 1-2 போஸ்டிங்க்கு மட்டும் 32 இருக்கும். ஸோ வந்து நான் 32ன்னு சொல்றப்ப அதிகபட்சம் எழுத முடிஞ்ச வயசை சொல்றேன், சரியா? ஸோ மேக்சிமம் போஸ்டிங்க்கு 30 நாளுமே
நீங்க ஓபிசியா இருக்கும் பட்சத்துல 33 வயசு வரைக்கும் எழுதலாம். இல்ல டாப் மோஸ்ட் போஸ்டிங் நீங்க எய்ம் பண்றீங்க அப்படின்னா 35 வரைக்கும் உங்களால எழுத முடியும். சரிங்களா? ஏஎஸ்ஓ மாதிரியான ஜேஎஸ்ஓ மாதிரியான போஸ்டிங்லாம். அடுத்து சிஹெச்எஸ்ல பொறுத்த வரைக்கும் 27 தான். இதுல எந்த குழப்பமும் கிடையாது. 27 வயசு யூஆர் கேட்டகரி எழுதலாம். 30 வயசா இருந்தா ஓபிசி கேட்டகரி எழுதலாம். 32ஆ இருந்தா எஸ்சி எஸ்டி கேட்டகரி எழுதலாம். சிம்பிள் தான். நோட்டிபிகேஷன்ல இருக்கக்கூடிய வயது இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் 3 இயர்ஸ் அப்படின்றது ஓபிசியோட இதுவா இருக்கும். என்னவா இருக்கும்? கிரைட்டீரியாவா இருக்கும். பிளஸ் 5 இயர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு எதோட கிரைட்டீரியாவா இருக்கும்? எஸ்சி எஸ்டியோட கிரைட்டீரியாவா இருக்கும். ஸோ இதை மட்டும் தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தான் வந்து எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமோட ரூல்ஸாவுமே ஃபாலோ பண்ணுவோம் நம்ம. ஸோ அதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட் அப்படின்றது திரும்பவும் சொல்றேன், மினிமம் ஏஜ் லிமிட் எல்லாத்துக்குமே 18, மேக்சிமம் அப்படின்றப்ப யூஆர் கேட்டகரியில் இருக்கும் பட்சத்தில் 30 வச்சுப்போம், 32 கூட வேண்டாம். ஓபிசியா இருந்தா 33, எஸ்சி எஸ்டியா இருந்தா 35. இதுவே சிஹெச்எஸ்எல் அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து 27 தான் அன்ரிசர்வ்டுக்கே. ஓபிசியா இருந்தா 30, எஸ்சி எஸ்டியா இருந்தா 32. இதே கதை தான் இங்கேயும் 27 வரைக்குமே எழுத முடியும். அதனால அதே 30, 32. ஸோ இந்த ஏஜ் லிமிட் எந்த டேட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நோட்டிபிகேஷன் வந்தாதான் நமக்கு தெரியும். ஸோ நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் இந்த வயது வரம்பை வச்சு நம்ம அப்ளை பண்ண முடியுமான்றதை பார்த்துக்கலாம். ஸோ இந்த லிமிட்ல இருக்கிறவங்க தான் கவலைப்படுவாங்க. இதை விட கம்மியா இருந்தவங்க இருந்தீங்கன்னா நீங்க இதை பத்திலாம் யோசிக்கவே வேண்டாம். டைரக்டா ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஓடி போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ எஸ், அதான் இங்கேயும் உங்களுக்கு கொடுத்துருப்பேன், வேற எதுவும் இல்லை. அடுத்து உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனுடைய நான் ஏற்கனவே சொன்னது தாண்டா, எந்த எக்ஸாம் வந்தாலும் ஓபிசினா 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், எஸ்சிஎஸ்டினா 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன். பர்சன் வித் டிசபிலிட்டியா இருந்தா 10 வருஷம், பர்சன் வித் டிசபிலிட்டியா இருந்து ஓபிசில இருந்தா 13 வருஷம், பர்சன் வித் டிசபிலிட்டியா இருந்து எஸ்சிஎஸ்டியா இருந்தா 15 வருஷம். மீதி இருக்கக்கூடிய கிரைட்டீரியாவும் ஒரு தடவை நீங்க பாத்துக்கலாம். சரியா? எக்ஸ் சர்வீஸ்மேன், டிஃபென்ஸ் பர்சனல் இருந்தா நீங்க பாத்துக்கலாம். சரியா? சோ இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனோட கிரைட்டீரியா. ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் போயிருவோம். உங்களுக்கு வந்து சிலபஸ் பத்தி, அதாவது சிலபஸ் மற்றும் பேட்டர்னை பத்தி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ பேட்டர்னை பத்தி நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம். ஸோ சிஜிஎல் மற்றும் சிஹெச்எஸ்எல் உடைய டயர் 1க்கு ஒரே பேட்டர்ன் தான். சிஜிஎல் மற்றும் சிஹெச்எஸ்எல் உடைய டயர் 1க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே பேட்டர்ன் தான் இருக்க போகுது. உங்களுக்கு மொத்தம் 4 சப்ஜெக்ட் இருக்க போகுது அதுல. சரிங்களா? ரீசனிங், ஜிகே, ஆப்டிடியூட் மற்றும் இங்கிலீஷ் அப்படின்னு 4 சப்ஜெக்ட் இருக்க போகுது. இதுல ஒவ்வொன்றிலையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 25 கொஸ்டின் வச்சு மொத்தம் 100 கொஸ்டின் அப்படின்றது உங்களுக்கு இந்த டயர் 1 பேட்டர்னா இருக்கும். ஸோ சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் நல்லா கவனிக்கணும். இதையும் சொல்லணும்னு நினைச்சேன். எஸ், சிஜிஎல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டயர் 1 மற்றும் டயர் 2 அப்படின்னு 2 வகையான எக்ஸாம் நடக்கும். சிஹெச்எஸ்எல் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி டயர் 1, டயர் 2ன்னு 2 ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம் நடக்கும். எம்டிஎஸ்க்கு ஆனா ஒரே ஒரு ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம் தான். அந்த சிங்கிள் டயர் எக்ஸாம்ல நீங்க எவ்வளவு மார்க் வாங்குறீங்களோ அதுதான் உங்களோட ஃபைனல் மார்க்காகவும் இருக்கும். சரியா? ஸோ இதுதான் உங்களுக்கு ஸ்டேஜஸ் ஆஃப் பேட்டர்ன், ஐ மீன் ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ். ஸோ ஸ்டேஜஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஜிஎலுக்கும் சிஹெச்எஸ்எலுக்கும் ஒரே ஸ்டேஜ் தான். அதாவது டயர் 1, டயர் 1 இது ரெண்டுமே ஒரே பேட்டர்ன், ஒரே நம்பர் ஆஃப் கொஸ்டின், ஒரே நம்பர் ஆஃப் டைமிங், ஒரே நம்பர் ஆஃப் நெகட்டிவ் மார்க்கிங், எல்லாமே சேம் தான். டயர் 2 லைட்டா சேஞ்ச் இருக்கும். அந்த சின்ன சேஞ்ச் மட்டும் என்ன அப்படின்றத நம்ம பின்னாடி பார்ப்போம். எம்டிஎஸ்ல இந்த ஒரே டயர் தான். ஆனா என்னன்னா டயர் 1 2க்கும் ஈக்குவலா இருக்காது. என்ன சேஞ்ச் இருக்கு அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரியா? ஸோ அந்த வகையில உங்களுக்கு இந்த 4 சப்ஜெக்ட் தான் 3 எக்ஸாமுக்குமே வரப்போகுது. ரீசனிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஜிஎஸ், ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் சப்ஜெக்ட். இது எல்லாத்துலயுமே 25 கொஸ்டின். ஒரு கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 மார்க் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஒரு செக்ஷனுக்கு 50 மார்க். செக்ஷனல் டைமிங்லாம் கிடையாது. அதாவது போன நோட்டிபிகேஷன் வரைக்கும் கிடையாது. மேபி புது நோட்டிபிகேஷன்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். ஸோ செக்ஷனல் டைமிங் இப்போதைக்கு கிடையாது. மொத்தமா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 60 மினிட்ஸ் 1 hour அப்படின்றது 200 மார்க்குக்கு எக்ஸாம் நடத்துவாங்க. நெகட்டிவ் மார்க்கிங்கும் உண்டு. 1/4 நெகட்டிவ் மார்க்கிங். அதாவது ஒரு கரெக்டான கேள்விக்கு 2 மார்க்னா ஒரு தப்பான கேள்விக்கு 0.5 மார்க் குறைப்பாங்க. சரியா? இதுதான் சிஜிஎல், சிஹெச்எஸ்எலோட டயர் 1 பேட்டர்ன். இது சிஜிஎல் உடைய டயர் 2 பேட்டர்ன். டயர் 2 பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 1, செக்ஷன் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ பிரிக்க போறாங்க. செக்ஷன் 1ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மாடியூல் 1, மாடியூல் 2 அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த மாடியூல் 1, மாடியூல் 2ல மேக்ஸும் ரீசனிங்கும் 30 கொஸ்டின் கேட்டு ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல 90 மார்க்குக்கு உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும்.
இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 ஹவருக்கு நடத்தக்கூடிய எக்ஸாமா இருக்கும். சரிங்களா? அடுத்து செக்ஷன் 2ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே மாடியூல் 1 மாடியூல் 2ன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் ஜிஎஸ்சி தனியா பிரிச்சிடுறாங்க. இங்கிலீஷ் ஆனா 45 கேள்வி, ஜிஎஸ் ஆனா வெறும் 25 கேள்வி. ஸோ நம்பர் ஆஃப் கேள்விகள் மட்டும் தான் அந்த இடத்துல மாறப்போகுது. அதே மாதிரி 3 மார்க் அப்படின்றப்ப 135 மார்க் இங்கிலீஷ்ல, 75 மார்க் ஜிஎஸ்ல அப்படின்னு போட்டு உங்களுக்கு இதுக்கும் ஒரு 1 ஹவர் டைம் கொடுக்க போறாங்க. ஸோ மொத்தம் டயர் 2க்கு மட்டும் உங்களுக்கு 390 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும். சம்டைம்ஸ் இந்த டயர் 2 நடக்கிற அன்னைக்கே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட் அப்படின்ற ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஒன்று வைப்பாங்க. 20 கொஸ்டின் 60 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மார்க் வந்து உங்களுக்கு ஃபைனல் மார்க்ல சேராது. இதுல ஜஸ்ட் 20 கேள்விகள்ல நீங்க ஒரு 12 கேள்வி எழுத தெரிஞ்சிருந்தாலே நீங்க குவாலிஃபை ஆயிருவீங்க. வெறும் 15 நிமிஷம் தான் அதுக்கு தருவாங்க. அதனால இது அந்த அளவுக்கு ஒரு பெரிய கஷ்டமா இருக்க போறதும் கிடையாது. லாஸ்டா டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட் கொடுப்பாங்க 15 மினிட்ஸுக்கு. இது என்னன்னா 2000 கீ டிப்ரெஷன்ஸ் இன் 15 மினிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப வந்து கஷ்டமான ஒரு டைப்பிங்லாம் கிடையாது. சும்மா 2 கை வச்சு இப்படி பண்ணாலே பண்ணிடலாம் தான். பட் சிஹெச்எஸ்எல்ல கொஞ்சம் டைப்பிங் அப்படின்றது டஃப்பா இருக்கும். சரிங்களா? ஸோ எஸ், இது சிஹெச்எஸ்எலோட டயர் 2 பேட்டர்ன். இதுக்குமே சேம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும். இங்க வந்து -5 கொஸ்டின் சிஜிஎல்ல இருந்து சிஜிஎல்ல 45 கொஸ்டினா, ஆனால் சிஹெச்எஸ்எல்ல 40 கொஸ்டின் தான். அதே மாதிரி இங்க சிஜிஎல்ல 25 கொஸ்டினா, இங்க 20 கொஸ்டின் தான். ஸோ அப்போ இது ஈக்குவல் பண்றாங்க, வேற எதுவும் இல்லை. அங்க வந்து ஒரு 70-60ன்ற ரேஷியோல இருக்கும். இங்க 60-60ன்ற ரேஷியோல இருக்கு. அவ்வளவுதான். சரியா? ஆனா என்னன்னா இங்க அந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட் இல்லாம, ஆக்சுவலா இது கிடையாது சிஹெச்எஸ்ல பொறுத்த வரைக்கும், இது கிடையாது. இது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைப் இல்ல சாரி, இதுவும் இருக்கு. இதுவும் ஒரே நாளே நடந்துடும். இது இல்லாம உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட் அப்படின்ற ஒன்று இருக்கு. சரிங்களா? சிஹெச்எஸ்எல் டைப்பிங் டெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 35 வேர்ட்ஸ் பர் மினிட் அப்படின்னு ஒரு கேட்டகரி. இந்த 35 வேர்ட்ஸ் பர் மினிட் அவ்வளவு ஈஸியா நம்மளால டைப் பண்ண முடியாதுப்பா. ஸோ டைப்பிங் வந்து யாரெல்லாம் ஒரு 1 மந்த் உட்காந்து ஒழுங்கா டைப் பண்ணி கத்துக்கிறாங்களோ அவங்களால இதை அடிக்க முடியும். இந்த ஹையரு லோயரு இதெல்லாம் முடிக்கணும்னு அவசியம் கிடையாது. எந்த சர்டிபிகேட்டும் உங்களுக்கு வந்து தேவை கிடையாது. நீங்க இந்த கேட்டகரி அச்சீவ் பண்றீங்கன்னா, ஐ மீன் 35 வேர்ட்ஸ் பெர் மினிட் அடிக்க முடிஞ்சது அப்படின்னா நீங்க இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள். அவ்வளவுதான். சரிங்களா? ஐ மீன் டைப்பிங்கை கிளியர் பண்ணிடுவீங்க. அடுத்து லாஸ்டா எம்டிஎஸ் உடைய இதுன்னு பாக்குறப்ப டயர் 1 பேட்டர்ன் அப்படின்னு பாக்குறப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 20 ஒரு நிமிஷம் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் மேக்ஸ்ல 20 கொஸ்டின், ரீசனிங்ல 20 கொஸ்டின் செஷன் 1ல கேட்டு இந்த கொஸ்டின்ஸையும் உங்களுக்கு குவாலிஃபைங்கா மாத்திடுவாங்க. இது ஒரு பயங்கரமான பாயிண்ட். என்னன்னா மேக்ஸ் வந்து மேக்ஸ்லயும் ரீசனிங்லயும் நீங்க வாங்கக்கூடிய மார்க் வந்து உங்களோட ஃபைனல் மார்க்ல சேராது. ஸோ அதனால மேக்ஸும் ரீசனிங்கும் ஜஸ்ட் ஒரு குவாலிஃபைங் நேச்சர் எக்ஸாம் தான். 40க்கு நீங்க ஒரு 20 கொஸ்டின் சால்வ் பண்ணாலே போதுமானதா இருக்கும். நீங்க குவாலிஃபை ஆகலாம். சரிங்களா? 20-25 கொஸ்டின் சால்வ் பண்ணாலே குவாலிஃபை ஆகிற மாதிரி தான் இருக்கும். இதுல என்ன ஒரு ஹைலைட்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கும் நெகட்டிவ் மார்க்கிங்கும் கிடையாது. கதையே எங்கன்னா நீங்க ஜிஎஸ்க்கும் இங்கிலீஷ்க்கும் 25 கொஸ்டின் 25x3 25x3 ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் மார்க் அப்படின்றது இருக்கு. நெகட்டிவ் மார்க் அப்படின்றப்போ ஒரு தவறான கேள்விக்கு -1 மார்க், அதாவது 1/3 நெகட்டிவ் மார்க்னு சொல்லுவோம் இதை. அப்ப இந்த 75 + 75 இந்த 150 மார்க்ல நீங்க எவ்வளவு மார்க் வாங்குறீங்களோ அதுதான் உங்களோட ஃபைனல் மார்க். அதை வச்சுதான் உங்களுக்கு ரேங்கிங் அப்படின்றது இருக்க போகுது. இந்த மாதிரி பேட்டர்ன்ல தான் சின்ன சின்ன சேஞ்ச் பண்ணுவாங்களே தவிர சிலபஸ்ல எந்த ஒரு பெரிய சேஞ்ச் இருக்க போறது கிடையாது. நம்ம இதை பத்தின சிலபஸ் வீடியோவுமே டீட்டெயிலா வந்து போட போறோம். ஸோ அதனால நம்ம சேனலை அதையும் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ ஒர்க் நேச்சர் எனக்கு எப்படி சார் இருக்கும்? சிஜிஎலோடைய ஒர்க் நேச்சரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த இவரு அந்த வாரிசு படத்தோடைய மியூசிக் டைரக்டர் டைலாக் சொல்லியிருப்பார்ல, இந்த டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, ஃபைட்டு வேணுமா ஃபைட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டெஸ்க் ஜாப் வேணுமா டெஸ்க் ஜாப் இருக்கு, ஃபீல்டு ஜாப் வேணுமா ஃபீல்டு ஜாப் இருக்கு. நீங்க என்ன மாதிரியான வேலை வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அந்த வேலைக்கே உங்களால போய்க்க முடியும். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஹைலைட்டு நம்மளோட சிஜிஎலோடைய எக்ஸாம் நேச்சரை பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களுடைய தேர்வு தான். நீங்க எந்த டிபார்ட்மெண்ட், சில பேர் எனக்கு வந்து கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு நினைப்பாங்க, சில பேர் எனக்கு வந்து இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி அவங்கவுங்களுடைய ஆசைக்கேற்ப அந்த போஸ்டிங் நேச்சர் மாறிக்கிட்டே இருக்கும். நீங்க எவ்வளவு மார்க் வாங்குறீங்கன்றத வச்சு உங்களுக்கு போஸ்டிங் போடுறதாக இருந்தாலுமே என்ன ப்ரிஃபரன்ஸ்ல நீங்க வேணும்னு சொல்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு போஸ்டிங்கும் போடுவாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் சிஜிஎல பொறுத்த வரைக்கும்.
சிஜிஎலுக்கு கீழே தான் இந்த இதோட போஸ்டிங் டீடைல்ஸ்லாம் நான் ஒவ்வொன்றா இன்னொரு வீடியோவில் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன மாதிரியான ஒர்க் நேச்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சிஹெச்எஸ்எல் பொறுத்த வரைக்கும் லோயர் டிவிஷன் கிளர்க், ஜூனியர் செக்ரட்டரி அண்ட் அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படின்னு கிளரிக்கல் அண்ட் மேக்ஸிமம் கம்ப்யூட்டர் பேஸ்டு ஜாபாக தான் இருக்கும். ஃபைல் ஒர்க் அண்ட் டேட்டா ஹேண்ட்லிங் தான் அதிகமாக இருக்கும். மோஸ்ட்லி இல்லை, டெஸ்க் ஜாப் தான் சிஹெச்எஸ்எல் பொறுத்த வரைக்கும். எம்டிஎஸ் அப்படின்னு சொல்றப்ப எம்டிஎஸ் கூட ஓரளவுக்கு ஆஃபீஸ்க்குள்ளேயே இருக்கக்கூடிய கிளரிக்கல் ஜாபாக இருக்கும். பட் ஹவல்தாரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீல்டு இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம். சரிங்களா? ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ், எம்டிஎஸ் ஒர்க்கு, பிசிக்கல் அண்ட் ரொட்டீன் டாஸ்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரோட ஒர்க்காக இருக்கும்? ஹவல்தாரோடைய ஒர்க்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட், நல்லா ஞாபகம் வச்சு. சரியா? அடுத்து சேலரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் 2026 சென்ட்ரல் கவர்மெண்ட் 8th பே கமிஷனை அறிவிச்சிருக்கு. ஸோ 7th பே கமிஷன்ல 45,000 மினிமம் வாங்கிட்டு இருந்தவங்க இங்க 65,000 வரைக்கும் வாங்குறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சிஜிஎலோடைய பே கமிஷனை வச்சு. ஸோ அஃபிஷியல் சேலரி கவுண்ட் வந்ததுக்கு அப்புறம், ஐ மீன் சேலரி டீடைல் வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று நம்மளுடைய சேனல்ல போடுறோம். சரியா? சிஹெச்எஸ்எல் வந்து 35,000 வரைக்கும் வாங்கிட்டு இருந்தவங்க 45,000 வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. எம்டிஎஸ்ல 30,000 வாங்கிட்டு இருந்தவங்க 35,000 40,000 வரைக்கும் வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்றாங்க. ஸோ இதான் கரெக்டான டைம். நல்ல சேலரியில வேலைக்கு போக போறோம். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டும் கூட இந்த எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும். சிஜிஎல் அப்படின்ற அந்த ஒரு போஸ்டிங்ல ஸ்டார்டிங்கே மினிமம் வந்து 65 வேணாம், ஒரு 60 கூட வச்சுக்கலாம். 60ன்றதே ஒரு நல்ல சேலரி தானே இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே நீங்க தனித்தனியா படிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா இது எல்லாத்துக்கும் நீங்க சேர்ந்து படிச்சாலே போதும். உங்களுக்கு எல்லாமே கோர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே சேம் தான், தவிர டெப்த் ஆஃப் கொஸ்டின்ஸ் லைட்டா மாறும். அண்ட் எங்க மாறுச்சு? லைட்டா பேட்டர்ன்ல சேஞ்ச் ஏற்படுது. எம்டிஎஸோட பேட்டர்ன்ல மட்டும் சேஞ்சஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ ஒரே கல்ல 3 மாங்க அப்படின்ற மாதிரி இந்த 3 எக்ஸாம்ஸ்க்கும் நீங்க சேர்த்தே படிக்கலாம். சரியா? ஸோ எஸ், ஜஸ்ட் ஒரு மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட் லிஸ்ட் போட்டிருக்கேன். மெரிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இதான் ஹையஸ்ட் சேலரி. உங்களுக்கு என்ன மாதிரியான போஸ்ட் வேணாலும் இதுல உண்டு. ப்ரமோஷன் பயங்கரமா இருக்கும். ஹை சோசியல் ஸ்டேட்டஸ் அண்ட் அத்தாரிட்டி. நல்ல ஒரு பெரிய போஸ்டிங் போறீங்கன்னா மரியாதை இருக்கும். 8th பே கமிஷன் அதிகமா சம்பளம் தரக்கூடிய ஒரு போஸ்டிங்கா சிஜிஎல் அப்படின்றது இருக்கும். கொஞ்சம் கஷ்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சிலே இருக்கலே டஃபஸ்ட் எக்ஸாமு. காம்படிஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். கொஞ்சம் ப்ரிப்பரேஷனுக்கு டைம் எடுக்கும். மல்டிபிள் ஸ்டேஜஸ் 2 டயர்ஸ் ஆஃப் எக்ஸாம் இருக்கு. ஃபீல்டு ஒர்க்கும் இருக்கும். சரிங்களா? ஃபீல்டு ஒர்க் வேணுங்கிறவங்களுக்கு ஃபீல்டு ஒர்க் இருக்கும். 12th முடிச்சாலே இந்த எக்ஸாம் எழுத முடியும். சிஜிஎலை விட டிஃபிகல்ட்டி கொஞ்சம் கம்மி தான். டீசென்டான சேலரி, டெஸ்க் ஜாபு, நல்ல ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கும். ரொம்ப நேரம்லாம் வேலை இருக்காது. ஒர்க் லைஃப் பேலன்ஸ், நல்ல ஒர்க் லைஃப் பேலன்ஸா இருக்கும். என்ன சிஜிஎலை விட கம்மி அப்படின்றது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். கண்டிப்பா டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். சிஜிஎலை விட ப்ரொமோஷன் கம்மின்றது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். சரிங்களா? ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிஹெச்எஸ்எலோட மெரிட்டும் டிமெரிட்டும். எம்டிஎஸ் இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு எம்டிஎஸ் 10th பாஸ் ஆயிருந்தாலே போதும். சிலபஸ் ரொம்ப சிம்பிள். ஏன் இங்கிலீஷ்லயும் ஜிஎஸ்லயும் நீங்க மார்க் வாங்கினாலே போதும். அதான் உங்களோட ஃபைனல் மார்க்கா இருக்கும். ஒரு ஜாப் செக்யூரிட்டி வேணும், என்ட்ரி லெவல் போஸ்டிங் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க போகலாம். இது ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். சேலரி கம்மி, ப்ரொமோஷன் கொஞ்சம் கம்மி, பட் ரொட்டீனான வேலை. பட் இருந்தாலும் என்ட்ரி லெவல் வேலை அப்படிங்கிற பட்சத்தில் எம்டிஎஸ் அப்படின்றது ஒரு பயங்கரமான போஸ்டிங்காக இருக்க போகுது. சரியா? ஸோ அந்த வகையில் உங்களுக்கு இந்த 3 எக்ஸாம்ஸ் பற்றி பேசிக்காக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டேன். ஸோ நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணாமல் இப்போவே உங்களோட டிசிஷனை முடிவு பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஒன்றும் இல்லை, நானே இங்கே இடத்துல சிம்பிளாக சொல்லிடுறேன். டிகிரி முடிச்சிருந்தா கண்டிப்பாக சிஜிஎல்ல இருந்தே எய்ம் பண்ணுங்க. 12th தான் படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் சிஹெச்எஸ்எல்ல இருந்து நீங்க படிக்க ஆரம்பிச்சிடலாம். 10th தான் முடிச்சிருக்கேன் சார், எனக்கு ஆனால் வயசு அதிகம் அப்படின்னாலுமே நீங்க எம்டிஎஸ்க்கு ட்ரை பண்ணலாம். சரியா? ஸோ எஸ், இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை பார்க்குறப்ப நீங்க எல்லாரும் பொங்கல் விழா கொண்டாடிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் நம்ம டீம் சார்பாக ஹாப்பி பொங்கல். அண்ட் ஆல்சோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல இன்னும் நிறைய டீட்டெயிலான விஷயங்கள் நான் சொல்ல இருக்கேன். ஸோ மறக்காம இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைபை போட்டு விட்டு லைக்கை போட்டு விட்டுருங்க. தேங்க்யூ, see you all and all the best for the exam. Tata, bye bye.